பிரபாஸ்கரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் ஆங்கில புத்தாண்டு அமைதியான முறையில் கொண்டாடப்பட்டதாக தமிழக காவல்துறை தலைமை இயக்குனர் சங்கர் ஜுவால் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் கட்டப்பட்டு வரும் பிரம்மாண்டமான ராமர் கோவிலை பிரதமர் மோடி வரும் 22ஆம் தேதி திறந்து வைக்கிறார். ஆங்கில புத்தாண்டு 4வது சனிக்கிழமை பொங்கல், தைப்பூசம் என 12 நாட்கள் இம்மாதத்தில் வங்கிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படுகிறது. விஜயகாந்த் சமாதியில் அஞ்சலி செலுத்த வருவோருக்காக தினமும் அன்னதானம் வழங்கப்பட உள்ளது. தமிழகத்தில் கடந்த ஆண்டில் 96,709 பேர் காசநோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இது முந்தைய ஆண்டை காட்டிலும் 2.65% அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர் விடுமுறை முடிந்து சென்னை திரும்பும் மக்கள் கடும் போக்குவரத்து நெரிசலால் பாதிக்கப்பட்டுள்ளனர். தூத்துக்குடி அருகே 9ஆம் வகுப்பு பள்ளி மாணவி உட்பட 2 இளம் பெண்கள் கான்மாயில் குளிக்க சென்றபோது நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே வாகன சோதனையிலிருந்து தப்பி 2 வீலரில் சென்று கொண்டிருந்த வாலிபர் மீது அமரர் ஊதி மோதி ஒருவர் பலியானார். ஏழை விவசாயிகளின் நிலங்களை அபகரித்துள்ள பாஜக நிர்வாகியை கைது செய்ய வேண்டும் என கே. கோபாலகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். போக்குவரத்து தொழிலாளர்களுக்கான 15வது ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தையை உடனடியாக தொடங்க வேண்டும் என ஓ. பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். முதலமைச்சர் மு. ஸ்டாலின் பாதுகாப்புக்காக கூடுதல் பாதுகாப்பு அம்சங்களுடன் கூடிய புதிய வாகனங்கள் வாங்கப்பட்டுள்ளன. அதிக கனமழை பெய்யும் என சொன்னார்கள், எவ்வளவு என்று சொல்லவில்லையே என முதலமைச்சர் மு. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சாதிய ஒடுக்குமுறைக்கும் நில அபகரிப்புக்கும் அமலாக்கத்துறை ஆயுதமா என முத்தரசன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த மாநிலமும் முன்னெடுக்காத பல்வேறு செயல்களை திராவிட மாடல் அரசு மேற்கொண்டு வருகிறது என முதலமைச்சர் மு. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தஞ்சையில் விவசாய பணியில் தனக்கு பெரிதும் உதவிய பாம்புக்கு விவசாயி ஒருவர் பாடை கட்டி தாரை தப்பட்டையுடன் நல்லடக்கம் செய்துள்ளார். இந்தியாவில் மிகப்பெரிய பழமையான உயிரியல் பூங்காவுக்கு நேற்று 15,690 பேர் வருகை புரிந்தனர். நடப்பாண்டில் பொங்கல் பண்டிகை உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களால் வருகிற 15ஆம் தேதி கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. பொங்கல் பண்டிகையொட்டி தமிழகத்தில் உள்ள அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பயன்பெறும் வகையில் பொங்கல் பரிசு தொகுப்பு திட்டம், ரொக்கம் வழங்கும் திட்டம் ஆகியவை செயல்பாட்டில் உள்ளது. இந்து மதத்தையும் கோவிலையும் காட்டி தமிழ்நாட்டில் பாஜகவால் ஓட்டு வாங்க முடியாது என வைகோ பேச்சு. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை பெரிய கம்மியம்பேடு பகுதியில் பெற்றோர் கண்முன்னே உயிரிழந்த 2 பெண் குழந்தைகள். புத்தாண்டு தினத்தில் நடந்த சோகத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாஜகவின் எடுப்படியாக இருக்கும் இடி விவசாயிகளுக்கு சம்மன் அனுப்பியதற்கு கே. பாலகிருஷ்ணன் கண்டனம் தெரிவித்துள்ளார். நமது அறிவியல் சமூகத்துக்கு இந்த ஆண்டு வெற்றிகரமானதாக அமைய வாழ்த்துக்கள் என கவர்னர் ஆர்.என். ரவி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் 100 விழுக்காடு கல்வியறிவு பெற்ற மாணவர் சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்பதே அரசின் இலக்கு என அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் கூறியுள்ளார். ராமர் கோயில் திறப்பு விழாவிற்கு அயோத்திக்கு வர சொல்லி 2 கோடி குடும்பங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. IPS அதிகாரிகள் 19 பேருக்கு பதவி உயர்வு வழங்கிட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அதிக எடை கொண்ட பாக்கெட் உணவுப் பொருட்களுக்கு கடும் கட்டுப்பாடு இன்று முதல் அமல்படுத்தப்பட்டுள்ளது. அப்பாவி விவசாயிகளுக்கு சம்மன் அனுப்பி அமலாக்கத்துறை. சேலத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். திருவொற்றியூரில் மிக்சாங் புயல் காரணமாக பெய்த கனமழையால் எண்ணெய் கழிவால் பாதிக்கப்பட்ட பறவைகளை மீட்கும் பணி மேலும் 1 வாரம் நீட்டிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளாம்பாக்கம் புதிய பஸ் நிலையத்தில் பயணிகள் குழம்பி தவிக்கின்றனர். அரையாண்டு தேர்வு முடிந்து இன்று பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆலோசனை மேற்கொண்டார். சிறப்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையால் சென்னையில் உயிரிழப்பில்லா புத்தாண்டு கொண்டாட்டம். ஒத்துழைப்பு வழங்கிய பொதுமக்களுக்கு கமிஷனர் சந்தீப் ராய் பாராட்டு தெரிவித்துள்ளார். இணையதளம் மூலம் வங்கி கணக்குகளை இடமாற்றம் செய்து கொள்ளும் வசதியை இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி அறிமுகப்படுத்தியுள்ளது. புத்தாண்டின் முதல் வர்த்தக தினமான திங்கட்கிழமை பங்கு சந்தை நேர்மறையாக முடிந்தது. இதைத் தொடர்ந்து மும்பை பங்கு சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 32 புள்ளிகள் உயர்ந்து புத்தாண்டை நேர்மறையாக தொடங்கியுள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று முதல் 6 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ்கரம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.